Hi, hello, welcome to Sri Electronics and Embedded Solutions Coimbatore. So, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிட் வந்து பாத்தீங்கன்னா 36 வோல்ட் 250 வாட்ஸ் பைசைக்கிள் கன்வர்ஷன் கிட் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிட். ஸோ இந்த கிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டல் கிட், அதாவது ஒரு சைக்கிளுக்கு தேவையான டோட்டல் ஆக்சசரிஸ், நம்ம நார்மல் சைக்கிளை எலக்ட்ரிக்கல் பைசைக்கிளாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஹோல் டோட்டல் கிட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்க்ளூடிங் பேட்டரி பேக்கோட நம்ம இந்த கிட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். 3 வேரியண்ட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த கிட்டு. ஸோ ஒன்று வந்து கம்ப்ளீட் கிட்டு வித்தவுட் பேட்டரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வித் சாஃப்ட் பேட்டரி பேக், அதாவது இந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் பேட்டரியில், அந்த இது கொடுக்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேட்டரி பேக்கோட நம்மளுக்கு கொடுக்குறோம். இந்த ஷெர்லாங் கேஸோட நம்ம வந்து இந்த சைக்கிள் கிட் வந்து வித் 7.5Ah 10Ah 15Ah வேரியண்ட்டில் நம்ம வந்து பேட்டரி வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நம்மளோட ஆன்லைன் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், SESonlinestore.com. ஸோ நம்ம இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் இன்க்ளூடிங் பேட்டரிஸோட நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம், இன்க்ளூடிங் ஸ்போக்ஸ். இதில் பாருங்கள், இதில் இல்லாத ஐட்டமே இல்லை, இன்க்ளூடிங் சார்ஜர் எலிமெண்ட்டோட நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் கிட்டு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுடைய பைசைக்கிளை, நார்மல் பைசைக்கிளை எலக்ட்ரிக்கல் பைசைக்கிளை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3 செக்மெண்ட்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் கிட் டீட்டெயில்ஸ். ஸோ ஃபுல் கிட் டீட்டெயில்ஸில் நம்ம வந்து வாட் ஆர் ஆல் தி accessories that we are going to provide along with this kit. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் செக்மெண்ட்டு. ஸோ கனெக்ஷன் செக்மெண்ட்டில் நம்ம வந்து எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம், எப்படி பேட்டரி பேக் யூஸ் பண்ணி நம்ம இதை கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நம்ம கனெக்ஷன் செக்மெண்ட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து சொல்லித்தரோம். ஸோ தேர்டு செக்மெண்ட்டில் நம்ம வந்து டெஸ்டிங் அண்ட் டெமோ, நம்ம வந்து பவர் கீ ஆன் பண்ணி நம்ம வந்து ஹப் மோட்டர் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறோம். ஸோ இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆக்சசரிஸும் ஒரு கம்ப்ளீட் கிட்டாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கிட் வேணும் அப்படின்னிங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இது வந்து ஒரு ஆல்டர் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு கிட்டு. பட் ஹப் மோட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டட் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஆல்டர் மேக்லேருந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கிட்டு தான் இது. ஸோ இந்த கிட்டு வேணும்னா நீங்கள் நம்மளோட ஆன்லைன் ஸ்டோரில் பை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் கண்டினியூஸாக நம்ம என்ன வந்து சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கனெக்ஷன் டீட்டெயில்ஸ், ஃபுல் கிட் டீட்டெயில்ஸ். ஸோ ஃபுல் கிட் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹப் மோட்டார் வந்துடுது. ஹப் மோட்டார் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்டர் பிராண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 36 வோல்ட் 350 வாட்ஸ் 36 வோல்ட் 250 வாட்ஸ் ஹப் மோட்டாரு. ஸோ இது வந்து பவுடர் கோட்டட் ஹப் மோட்டார் கம்மிங் வித் ஆல்டர் பிராண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 36 ஸ்போக்ஸும் நம்ம வந்து இது கூடயே கொடுத்துட்றோம். ஸோ இதனுடைய ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 36 இருக்கும். ஸோ இதனுடைய ஸ்போக்ஸும் நம்ம வந்து இந்த மோட்டரோட கிட்டு கூடயே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து பியூர் காப்பர் வைண்டிங் ஹப் மோட்டார் கம்மிங் வித் வாரண்ட்டி கிட், சரிங்களா? கேரண்டி வாரண்ட்டி எல்லாமே இந்த கிட்டுக்கு இருக்குது. ஸோ ஒரு நார்மல் சைக்கிளை எலக்ட்ரிக்கல் பைசைக்கிளை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடியது தான் இந்த கிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹப் மோட்டார் நம்ம கொடுத்துட்றோம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலர் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஆல்டர் மேக்லேருந்து வரக்கூடிய கண்ட்ரோலர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 36 வோல்ட் 250 வாட்ஸ் கூடிய கண்ட்ரோலரு. ஸோ வித் கரஸ்பாண்டிங் கரண்ட் ரேட்டிங் வந்து 12 amps கரண்ட் ரேட்டிங்கு, சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து சைனஸாய்டல் அவுட்புட் வேவ் ஃபார்ம் வரும். இதுலேருந்து நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கிறத நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோட்டார் ஹப் மோட்டார் ஆல்டர் பிராண்ட்லேருந்து, செகண்ட் வந்து கண்ட்ரோலர் ஆல்டர் பிராண்ட்லேருந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரேக் சுவிச்சஸ். இந்த பிரேக் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து நம்ம கொடுத்துட்றோம். பிரேக் லிவர் லெஃப்ட்டு ரைட்டு, சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 செக்மெண்ட் உள்ளக்கூடிய த்ராட்டில்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் டிஸ்பிளே தெரியும். ஸோ அடுத்தது வந்து பவர் கீ சுவிட்சு, தேர்டு வந்து ஆக்சலரேஷன். இது மூணுமே சேர்ந்து
ஒரே த்ராட்டில் கொடுத்துட்றோம், லெஃப்ட் அண்ட் ரைட். சரிங்களா? ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டம்மியாக இருக்கும், வெறும் அந்த கேப் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த சைடு நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து தனி சுவிட்ச் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து ஹெட்லைட் கம் ஹாரன். சரிங்களா? ஸோ இது வந்து ஹெட்லைட் உங்களுக்கு இதாகும் ஆன் ஆஃபு. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் சிஸ்டமும் நம்மளுக்கு வந்து இருக்குது, அந்த சுவிட்சு தான் இது. ஸோ அடுத்தது வந்து இது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த ஹெட்லைட் அசம்பிளி. ஸோ ஹெட்லைட் வந்து நல்லா வந்து பவர்ஃபுல்லான ஹெட்லைட். நீங்கள் நைட் டைமில் இல்லை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் போகிறீங்க அப்படின்னா இந்த லைட்டே உங்களுக்கு வந்து நல்லா விசிபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம பேட்டரியில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதனுடைய ஸ்போக்ஸ் வந்துடும். ஸ்போக்ஸ் வந்து 36 ஸ்போக்ஸ் வந்து நம்ம வந்து இது கூடயே கொடுத்துட்றோம். ஸோ டோட்டலாக வந்து 36 ஸ்போக்ஸு, அதுக்கு மாட்டக்கூடிய கனெக்டிங் அசம்பிளி எல்லாமே கொடுத்துறோம். இதுவும் 36 கொடுத்துட்றோம் இந்த நட்ஸு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீட் அசிஸ்ட் சென்சார் 5 ஸ்பீட் அசிஸ்ட் சென்சார் நம்ம வந்து இது கூடயே கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டோட்டல் கிட்டில் இவ்வளோ தான் வந்திருக்கு. அடுத்தது இது வந்து கண்ட்ரோலர் பாக்ஸுங்க. கண்ட்ரோலர் பாக்ஸ் வந்து நம்ம இது கூடயே கொடுத்துட்றோம். இது வந்து நம்ம டஸ்ட் ப்ரூஃபு மழையில் எல்லாமே நம்ம வந்து இதுக்குள்ளே ப்ரொடெக்டிவ் வச்சு இந்த இதில் வந்து நீங்கள் ஒயரிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கிளினுடைய அந்த கம்பியில் வந்து நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் போட்டு நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கிட்டோட தான் நம்மளுக்கு வந்து டோட்டலாக வருது. ஸோ இது வந்து அதனுடைய போல்ட்டு நட்டு ஸ்க்ரூஸு இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேட்ரி பேக் வந்து அழகான பேட்ரி பேக் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நம்ம வந்து பவர் கீ வந்து கொடுத்துட்றோம். இந்த பேட்ரி பேக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்ரி பேக்கு. ஸோ இந்த பேட்ரி பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 2 கீ கொடுத்துருக்காங்க. செல்ஸில் ஏதாவது நாளைக்கு இஷ்யூஸ்னால் நீங்கள் கழட்டி பார்க்குறதுக்கு அது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைட் மாதிரி எரியும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா பேட்ரி போடையில் நம்மளுக்கு வந்து இண்டிகேஷன் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ அடுத்தது வந்து பேட்ரி பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இந்த சைடு இருக்குது இதில். சரிங்களா? இந்த எண்டில் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டு இதை நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து அவுட்புட் வந்து இங்கே ரெட்டு பிளாக் வருது. ஸோ இதை நம்ம டைரெக்டாக கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜர் எலிமெண்ட் வருது. சார்ஜர் எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 42 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், 2 ஆம்ஸ் சார்ஜரு. ஸோ கரண்ட் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆம்ஸ் வந்திருக்கு. இன்புட் வந்து நம்மளுக்கு வந்து 220 வோல்ட் டு நம்மளுக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 42 வோல்ட் வரைக்கும் நம்ம இதே கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பிராண்டட் சார்ஜரை நம்ம இது கூட கொடுத்துட்றோம். ஸோ அதுக்கு மாட்டக்கூடிய கிளிப்பு இதெல்லாமே மவுண்டிங் ப்ராக்கெட்ஸு இதெல்லாமே இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் அதனுடைய டோட்டல் ஆக்சசரிஸ். நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன் என்னென்ன வருது இது கூட அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப் மோட்டர் கிட்டு 36 வோல்ட் 250 வாட்ஸ். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் 36 வோல்ட் 250 வாட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் லிவர்ஸ். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே த்ராட்டில் வித் பவர் கீ சுவிட்ச் வந்து வந்திருக்கு. ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்போக்ஸு, இந்த ஸ்போக்ஸ் அசம்பிளி நம்ம கொடுத்துட்றோம். சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டரி அந்த கண்ட்ரோலர் பாக்ஸு. செவன்த்து வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் கம் ஹாரனு. எயித் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீட் அசிஸ்ட் சென்சார்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அடுத்தது 9th ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹெட்லைட் கம் ஹாரன் சுவிட்ச் வந்து கொடுத்துட்றோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 10th ஐட்டமாக நம்மளுக்கு இந்த பேட்டரி பேக்கும் இதனுடைய சார்ஜரும் நம்மளுக்கு வந்து வந்துடும். மொத்தம் 11 ஆக்சசரிஸ் நம்ம வந்து இந்த கிட்டு கூட கொடுத்துட்றோம். ஸோ இந்த டோட்டல் கிட்டு நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டேரெக்டாக போயிட்டு பை பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் செக்மெண்ட், தட் இஸ் கனெக்ஷன் செக்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கனெக்ஷன் செக்மெண்ட் பார்க்குறதுக்குள்ள நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹப் மோட்டர்லேருந்து வரலாம். ஹப் மோட்டரில் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெவியான ஒயர் வருது. இந்த ஹெவியான ஒயரில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயர்ஸ் வரும். இதுதான் அதனுடைய மோட்டரோட ஒயரிங். எல்லோ, க்ரீன் அண்ட் ப்ளூ. ஸோ இது வந்து எல்லோ டு எல்லோ, க்ரீன் டு க்ரீன், ப்ளூ டு ப்ளூவில் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். ஸோ அப்புறம் கண்ட்ரோல் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 5 வருது. ப்ளூ டு ப்ளூ, க்ரீன் டு க்ரீன், எல்லோ டு எல்லோ, பிளாக் டு பிளாக், ரெட் டு ரெட். சரிங்களா, இதுதான் அதனுடைய மோட்டர் கனெக்ஷன். ஸோ அடுத்தது பவர் சப்ளை. இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு, பேட்டரியினுடைய பவர் ப்ளஸ்ஸு பவர் மைனஸ். இதுலேயே எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எழுதியிருக்கும் இந்த கண்ட்ரோலர்லேயே. நீங்கள் வந்து கன்ஃபியூஸே பண்ணிக்கிற வேண்டாம். மோட்டார் பவரும் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுலேயே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து பவர் கீ சுவிட்ச் வந்து போடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது போயிடலாம், லெஃப்ட் அண்ட் ரைட் பிரேக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லெஃப்ட் அண்ட் ரைட் பிரேக் அசம்பிளி. ஸோ இதுலேயே தெரியும். ஸோ இங்கே வந்து பிளாக் டு பிளாக், இங்கே வந்து ஒயிட் டு ரெட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் பிளாக் டு பிளாக், ஒயிட் டு ரெட்டு. சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹெட்லைட் ஹாரனுக்கு வந்து இந்த சுவிட்சு, ஹெட்லைட் கம் ஹாரன், இதை நம்ம இன்டர்லிங்க் பண்ணி நம்ம அந்த ஹெட்லைட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 ஒயர் தாங்க நம்மளுக்கு வந்து இது. ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ஒயர் வருது பார்த்திங்களா, இந்த எல்லோ அண்டு வயலட், இது வந்து எல்லோ டு எல்லோ, இங்கே வந்து ரெட்டு டு வயலட்டு. சரிங்களா. அடுத்தது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ டு பிளாக் டு எல்லோ அண்டு இங்கே பிங்க் டு இங்கே வந்து க்ரீனுங்க. சரிங்களா. இந்த கனெக்டர் அப்படியே தான் இருக்கும், நீங்கள் அப்படியே தான் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே இங்கே வந்து பிளாக் டு பிளாக் அண்டு பிங்க் டு சென்டர் க்ரீனு, இங்கே வந்து வயலட் டு இங்கே வந்து ரெட்டு. சரிங்களா. இது வந்து எங்கே போகுது அப்படின்னா ஹெட்லைட் அசம்பிளிக்கு நம்ம வந்து போகுது. சரிங்களா. ஹெட்லைட்டுக்கு இந்த 3 ஒயர். சரிங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்பீட் அசிஸ்ட், இந்த த்ராட்டில் செக்ஷனுக்கு நம்ம போகிறோம். த்ராட்டில் செக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் கீன்னு வந்திருக்கும். இதுலேயே வந்து பாருங்கள் பவர் சுவிட்சுன்னு வந்து கொடுத்துருக்கு, பவர் சுவிட்சு. ஸோ இது வந்து ரெட்டு டு ஒயிட்டு அண்டு எல்லோ டு ஆரஞ்சு. சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இது வந்து ஆக்சலரேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டு க்ரீனு, ரெட் டு ரெட்டு அண்டு பிளாக் டு பிளாக்கு. சரிங்களா. இவ்வளோதான் இதனுடைய கனெக்ஷன்ஸு. ரிமைனிங் செட் நம்ம அப்படியே விட்டுட்டோம். ஸ்பீட் அசிஸ்ட்டு அதை அப்படியே விட்டுருக்கோம். ஸோ இவ்வளோ தான் இதனுடைய டோட்டல் கனெக்ஷன்ஸு. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோன்னா ஸோ இந்த டோட்டல் செட் நம்மளுக்கு ஹெட்லைட் ஹாரன் சுவிட்சுக்கு, ஸோ இந்த 2 த்ராட்டில் செக்ஷன் டிஸ்பிளேக்கு, ஸோ இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரேக் லிவருக்கும், ஸோ இது வந்து மோட்டர் கனெக்ஷன்ஸ்க்கும் நம்ம வந்து கொடுத்துட்றோம். சரிங்களா. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஈஸியஸ்ட் வேலை நீங்கள் அதுலேயே மென்ஷன் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது நம்ம பவர் கீ ஆன் பண்ணி இதனுடைய ஹெட்லைட் ஹாரன் சிஸ்டம் வந்து ஹாரன் பாருங்கள், நல்லா ஹாரன் சிஸ்டமாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது டெஸ்டிங் அண்ட் டெமோ செக்மெண்ட்டுக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ இந்த டெமோ செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் அப்ளை பண்ணி எப்படி வந்து ஹப் மோட்டர் வந்து கண்ட்ரோலாக சுற்றுது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் செக்ஷன், தட் இஸ் 3rd செக்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் டெமோக்குள்ளே போகிறோம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பவர் கீ சுவிட்சை நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். பவர் கீ சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேட்டரி லெவலில் வந்து இண்டிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு காமிச்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஹை லெவல் டு லோ லெவல் வரைக்கும் காமிக்கும். ஈங்கிறது லோ லெவல், எஃப்ங்கிறது வந்து ஹை லெவல் சுவிட்சு, இந்த ஹை லெவல் பேட்டரி இண்டிகேஷன். ஸோ நம்ம இங்கே பவர் கீ ஆன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சலரேஷன் பண்ணையில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ரொட்டேஷன் நடக்கும் பாருங்கள். ஓடுது பாருங்கள். ரொம்ப சைலண்ட்டாக இருக்குங்க மோட்டரு, ரொம்ப ஸ்மூத்தியஸ்ட் வே ஆஃப் ஹப் மோட்டாரு. பாருங்கள் மோட்டர் வந்து நான் ஃபுல்லாக ஆக்சலரேஷன் கொடுத்தாச்சு. மோட்டருடைய இது மட்டும் பாருங்கள். பாருங்கள் நம்ம ஃபுல் ஆக்சலரேஷன் வந்து நம்ம கொடுத்தாச்சு. மோட்டருடைய ஸ்பீடு வந்து நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் பாருங்கள் எப்படி ஓடுதுன்னு அப்படின்ட்டு.
ஸோ இப்போது நம்ம பிரேக் சிஸ்டம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன். இப்போ நான் ஒரு பிரேக் எடுத்திருக்கேன் உங்களுக்கு, இது ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ வந்து பிரேக் கீழே நீங்கள் வந்து பாருங்கள், பிரேக் வந்து ஓடிட்டுருக்கு. பிரேக் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம், அதனால் ஓடுறது நின்றுச்சு. இங்கே பாருங்கள் ஓடிட்டுருக்கு. பிரேக் அப்ளை பண்ணியாச்சு. ஓடிட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து பிரேக் சிஸ்டம் நான் வந்து பிடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம விட்டோம்னா திரும்பி வந்து நம்மளுக்கு வந்து ஓடிட்டுருக்கோம். திருப்பி நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். இப்படி பாருங்கள், இதுதான் அதனுடைய பிரேக்கிங் சிஸ்டம்ஸ். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஹப் மோட்டரை நீங்கள் வந்து எல்லா விதமான பைசைக்கிள்லேயும் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து 7.5 AHலேருந்து நம்ம அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனுடைய டோட்டல் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 30 to 35 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஷிலாங் கேஸ் வந்து நம்ம இது கூடயே கொடுத்துட்றோம். ஸோ இந்த கிட்டு வந்து 100% ரெக்கமெண்டட் கிட்டு வித் வாரண்ட்டி கேரண்டி இருக்கக்கூடிய கிட்ஸு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து பேட்டரி பேக்கோட நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் நீங்களும் வந்து பேட்டரிஸ் கொஞ்சம் டீல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைம் நம்மளுக்கு வந்து ஷிலாங் கேஸோட நம்ம வந்து இந்த பேட்டரி பேக்கோட நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கிட்டு வேணும்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் நம்பர் மேலே இருக்கும், நீங்கள் அதுக்கும் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சேல்ஸ் டீம் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இல்லைனா நீங்கள் 24/7 நம்மளோட ஆன்லைன் வெப்சைட் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் இருந்தாலும் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் இமீடியட்டாக ஷிப்மெண்ட் புக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக டெஸ்பாச் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நிறையா இந்த வீடியோ பார்க்குற ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் இந்தியாவில் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க வழியில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கிட்டு நம்ம இந்தியாவில் என்ன காஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோமோ அதே ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய ஓல்டு பைசைக்கிளை எலக்ட்ரிக்கல் பைசைக்கிளாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.